பிஸ்மில்லா. காலை எங்களுக்கு 6 மணி இந்த அல் ஜன்னத் ஹஜ் சர்வீஸினுடைய ஹசரத் அவர்கள் எங்களை அழைப்பு கொடுத்தாங்க. எல்லாம் வாங்க மஸ்ஜித் நபவியில் என்னென்ன பண்ணணும், எங்கே இடம் இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதனுடைய அடிப்படையில் ஹசரத்தை ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்தோம். அவங்க சிலதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மேலும் தகவல்கள் சொல்கிறாங்க, நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. அதுக்காக மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இதை லைவாக விட்டுருக்கேன். இன்னும் சொல்ல போனாக்கா ரவுலத்துல் ஜன்னா அப்படிங்கிறது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியிருக்காங்கல்ல, அந்த வாழக்கூடிய அந்த பூமி, அந்த இடத்துல தான் ரவுலத்துல் ஜன்னா சொர்க்கத்தின் பூங்கா அப்படின்ட்டு இருக்குது. அந்த இடத்தையும் ஹஸரத் அவர்கள் அந்த இடத்துல ரசூல்லா அடங்கியிருக்காங்க. ரசூல்லாவை ஒட்டி அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. அவர்களுக்கு அடுத்து உமரே கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஹஸரத் பேசுவாங்க. அதுக்காக நான் இதை எடுக்கிறேன், லைவ் விட்டுருக்கேன். மெயின் என்னன்னா இந்த குப்பா, இந்த கிரீன் இருக்குல்ல, மனோராக்கு கீழே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியிருக்காங்க. இது மஸ்ஜித் நபவியில அந்த இடத்த பாருங்க, அப்படியே அழகா அந்த இதை அம்சமா அமைச்சிருக்காங்க. மன்னர்கள் அழகான முறையில் அமைச்சிருக்காங்க. மதீனா வாசிகள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வளமும் கொடுக்கணும், பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம துஆ செய்வாங்க, சிறப்பாக வாழணுன்ட்டு. அடுத்து சொல்ல போனா இந்த இருக்கு பாருங்க, சின்ன ஒரு கட்டிடம். இந்த கட்டிடம் மேல மனோரா மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் ரசூலுல்லா வரும்போது தலால் பத்ரு அலைனா எங்கள் மீது ஒரு செல்ஃபோன் சொன்னாங்க. ஹஸரத் பயன் சொல்ல போறாங்க, அதை நான் அப்படியே லைவ்ல வைப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிகள் கவனிங்க, புனிதமான மதீனா முனவ்வராவிற்கு வந்திருக்கிறோம். மஸ்ஜித் நபவிக்கு நம்ம உள்ள போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ மஸ்ஜித் நபவியில இருக்கக்கூடிய, வெளியில இருக்கக்கூடிய முக்கியமான இடம் இந்த இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹதரத் அபூபக்கர் சித்திக் நாயகத்தோடு ஹிஜ்ரத் செய்து வரும்போது மதீனாவினுடைய ஏழ்கையில அன்சாரி தோழர்கள் வந்து ரசூலா வந்து வரவேற்பாங்க. எல்லா சஹாபா பெருமக்களும் பேரித்த மரத்தின் மேல ஏறி நின்று ஒவ்வொரு சஹாபிகளும் மதீனாவுடைய ஏழ்கையினோடு வரவேற்பாங்க. தலால் பத்ரு அலைனா அப்படிங்கிற பைத்து சொல்லி ரசூலா வரவேற்பாங்க. ஒவ்வொரு சஹாபிகளும் வரவேற்றத்திற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, நாயகமே நீங்க எங்க வீட்டுல தான் தங்கன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வீட்டுல போய் தங்கினாலும் மற்றவங்க வருத்தப்படுவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய நாக்கத்துல் கஸ்வா, என்னுடைய ஒட்டகத்தினுடைய கையில நான் விடுதேன், இது யார் வீட்டு வாசல்ல போய் உட்காருதோ அங்கதான் நான் தங்கன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்க. நேரம் அந்த ஒட்டகம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துச்சு. இந்த வீடு தான் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு தான். அந்த வீடு தான் ரசூலா வந்து தந்தாங்க. வைக்கப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ். பாத்துக்கிடுங்க, வாங்க அடுத்து போவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்து தொடர் அது சொல்லிட்டு வராங்க. மக்கள் எங்களோட வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு 15 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் எங்க குரூப் ஒரு 42 பேர் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அண்ணன் பொதக்குடி அண்ணா, உங்க பேர் டக்குன்னு வர மாட்டேங்கிற. சலாவுதீன் வந்திருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், சலாவுதீனை பார்த்துன்னு இல்லைன்ட்டு. ஓகே, சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். மதீனா வாசிகள்ங்கிறவங்க ரொம்ப தன்மையானவங்க, குணமானவங்க, ரொம்ப சாஃப்ட்னஸ், இறக்க குணம் உள்ளவங்க, உதவும் மனப்பான்மை உள்ளவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சரித்திரத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அது இன்னைக்கும் உலகத்துல உண்மைன்னு சொல்றதுக்கு மக்காவுக்கு போனவங்க, உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும். மக்காவாசிகள், போலீஸ், ஆர்மியும் சரி, ஒரே கத்திக்கிட்டே இருப்பாங்க. அடக்கமா தான் பேசுறாங்க, ஆனா கத்துவாங்க, ஓய் எங்க நவர், அங்க போ, இங்க போ, ஆஜி நிக்காத, ஓடு அடிப்பாங்க. இங்கே அதே ஆர்மி தான் இங்க இருக்குது. வாயே திறக்க மாட்டாங்க, அமைதியா ஏல சரி அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். யாருனாக்கா கொஞ்சம் வேகமா போன்ற அர்த்தம், அல்லாண்டு இல்லை, யாருலாண்டா வேகமா போன்ற அர்த்தம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த கபிரிஸ்தான், அவங்க கீழே இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம், இந்த இருக்கிற வீடு, அதுதான் அபூ அய்யூபுல் அன்சாரி ஒரு சஹாபி அங்க இருந்தாங்க. அவங்களுடைய வீடு. அவங்க தான் இந்த மரத்துல எல்லாத்தையும் நின்று அவங்க கூப்பிட்டாங்கல்ல, அதுக்காக அடையாளத்துக்காக. சரித்திரங்கள் மறைஞ்சாலும் இந்த சரித்திரங்கள் ஹிஸ்டரியில இருக்கிறதுனால அதை அப்படி மாற்ற மாட்டாங்க, அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, நான் சொல்றேன், ஹஸரத்துடைய பயனை எத்தாப்புல அங்க வந்துட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுல அது தொடர் ஹஸரத் அங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த மைக் வந்துட்டு இருக்கோம், அதுல சவுண்ட் வரும். கொஞ்சம் கிளியரிட்டி மேபி கிராஸ் ஆகும் சவுண்டு. இப்ப நம்ம பாபு சலாம் வழியா உள்ள போகணும். இந்த வாசலுக்கு பேரு பாபு சலாம்.
உள்ள போகும்போது ஒரு துவா நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய இந்த துவா சொல்றேன். நீங்க சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அலா ரசூலில்லாஹி. அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. வலது கால் எடுத்து வச்சு உள்ளுவாங்க. உடனே சேர்ந்தே வந்தா தான் அந்த இடங்களை சொல்றதுக்கு வசதியா இருக்கும். ஹஸரத் சொல்றதை நான் அப்படியே லேசா காட்டுறேன். சொல்லிட்டாங்க, இதுல வலது காலை உள்ள வச்சு மேல தூக்கி வச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துனாக்கா கிருபை, உதவி எல்லாமே எனக்கு கொடுத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு அந்த கொடுத்து இந்த துவா கேட்டுட்டு உள்ள வாங்க. பள்ளிவாசலுக்கு போகும்போது அதான் சொல்லுவோம், அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. மாஷா அல்லாஹ். பாருங்க, யாரும் மக்கள் இப்போ லைன்ல இல்லை. இப்போ காலை மாஷா அல்லாஹ் இப்போ 7:30 8:30 9:30 மணி இந்தியாவில், கல்ஃபில் 6:30 மணி. ஹேர் மெதுவாக பார்த்துக்கலாம். இதுதான் லைவ் டவுட்ருக்கேன், மெதுவாக பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக அப்படியே தங்கத்தால் பூசி வச்சுருக்காங்க, தங்க முலாம் மாதிரி பூசி வச்சுருக்காங்க. எல்லாம் பரக்கத் செய்யணும் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தை அவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்க. இந்த இடம் தான் இங்கே உஸ்மான் மதீனால ரலியல்லாஹு இருக்கக்கூடிய தஆலா தொலை வச்ச இடம். அதிகாரிகள் இமாமத் செய்த ஒன்றுமே இடம் சொல்றது நல்ல இந்த இடம், இந்த மெஹராப். இதே மாதிரி முன்னாடி வரும், அது ரசூலா தொலை வச்ச இடம். வாங்க வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தொலை வச்ச இடம் இந்த இடம். உஸ்மான் அவங்க ரலியல்லாஹு இமாமத்து தஆலா செய்த இடம் இந்த செய்த இடம். இடம். இங்க வாங்க. போங்க அப்படிங்கிறாங்க, அல்ல ஹாஜி போங்க அப்படிங்கிறாங்க. இதே நான் சொன்ன முன்னாடி ஊர் திருப்பி சொல்ல வேணாம், அந்த ஊருக்காரங்க ஒரே கத்துவாங்க, இதுதான் அழகான முறையில் சொல்லுவாங்க. ரசூலா குத்துபா செஞ்ச இடம் இதுதான். இப்பவும் இங்கதான் இமாம் குத்துபா செய்யறாங்க. ஜும்மாவுடைய நாளாண்டு இங்க இப்பதான் குத்துபா செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா செஞ்ச இடமும் இதுதான். இது ரசூலா சொன்னாங்க, இந்த குத்துபா செய்த மா பைன பைத்தி வ மிம்பரி. ரசூலாவுடைய வீடு அந்த லாஸ்ட்ல இருக்கு. என்னுடைய வீட்டுக்கும் மிம்பர் படிக்கும் இடைப்பட்ட இடம் ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தின் பூங்கான்னு சொன்னாங்க. அந்த இடம் இந்த இதுதான். இது உள்ளதா இருக்கு அந்த இடம். மாஷா அல்லாஹ். இந்த மிம்பர் படிக்கும் ரசூலாவுடைய வீட்டுக்கு இடையில, இது மெம்பர் இந்த மிம்பர் படிக்கும் ரசூலாவுடைய வீட்டுக்கு இடையில உள்ள இடம் தான் பக்கத்தில் உள்ள சொர்க்கத்தின் பூங்கா. இடம், அவங்களுடைய பார்த்துட்டே வீட்டுக்கு இடத்துல உள்ள சொர்க்கத்துடைய பூங்கா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இடம் இந்த இடம் தான் ரௌத்துல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய இடம். இப்போவும் பயானகத்தான் ஜும்மாக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதான் ரசூலா தொலை வச்ச சொல்ல இடம். திருப்பி இந்த டிரான்ஸ்லேஷன் இடம் தான் நான் ரசூலா சொல்றேன். இமாமத்து செய்த இடம் இது. இப்பவும் இமாம் அங்க நின்று தொழுகை நடத்துறாங்க. 5 வக்து தொழுகையை அங்கதான் நடத்துறாங்க. இது கிடையாது, இங்கதான் தொழுகை நடத்துறாங்க. இதான் ரசூலா இமாமத்து செஞ்ச இடம் இதுதான். ரசூலா இமாமா நின்று தொழுகை நடத்துற இடம். இப்பவும் இமாம் அங்க நின்று தான் தொழுகை நடத்துறாங்க. நேர மேல பாருங்க, அந்த பக்கம் தள்ளிவாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொன்ன மேடை அங்க இருக்கு பாருங்க, நேர பாருங்க, தெரியுதா? பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொன்ன மேடை. இப்பவும் அங்கதான் பாங்கு சொல்றாங்க. 5 வக்துக்கு பாங்கு அங்கதான் எப்பவும் சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொன்ன இடத்துல தான் இப்போ 5 நேரமும் பாங்கு சொல்றாங்க. இந்த இடம் ரசூலுல்லாஹ் தொழுகை வச்ச மெம்பர், அந்த இடமா அந்த இடம். யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, உங்கள் மீது இறைவனுடைய கிருபை உண்டாவதாக, எங்களுக்கும் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்க அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழி இந்த அந்த ஹதீஸ் போட்டுக்கோ, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா. என்னுடைய வீட்டுக்கும் மிம்பர் படிக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்கத்தின் பூங்கான அந்த ஹதீஸ் எழுதி போடப்படும். இது உள்ளதான் அந்த இடம். அதிகமான விவரமா சொல்ல முடியாது. லேடிஸ் தொழுதான் ஆயத்து குறிச்சு எழுதியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ரௌலத்துல் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்துடைய இடம் சொல்லியிருக்காங்க. சொர்க்கத்தை இடத்தை அவ்வளவு அழகா இங்கு அலங்கரிச்சு வச்சிருக்குது அரசு. அல்ஹம்துலில்லாஹ். கயிறு இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை நிக்குது எல்லா இடத்துலையும். அதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, கத்தவும் மாட்டாங்க. மற்ற ஊர்ல சொன்ன அந்த ஊர்ல கத்துற மாதிரியோ அதட்டுற மாதிரியோ அமைதியை உருவான மாணவர்கள் அவங்களுடைய நல்லா கபூல் செஞ்சுட்டாங்க அவங்களுடைய செயல. அதனால படிக்க வந்த என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும் மத்தியில சொர்க்கத்துடைய வாசல் அப்படிங்கிறாங்க. மாபைன
பைத்தி வம்மிம்பரி சொல்ல தெரியல கேட்டா அல்லாஹ் அறிவான். அந்த அரபி படிக்க தெரியல எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல்லாஹ். இந்த குப்பா உள்சையில் நாங்கள் வந்துட்டு இப்போ சீதனா முஹம்மத் சீதனா முஹம்மத் சலாம் உண்டாவதா. வாங்க 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 வாங்க. சிந்தா எந்த ஊர்ல இருந்து எப்ப பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு எழுதுகிறது. நீங்க தான் எப்பவுமே லைன்ல வருது. உடனே நீங்க தான் லைன்ல இருக்குது. இதே ரவுலத்தில் ஜன்னா பக்கத்துல நாங்க அப்படி நடந்துட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அந்த இடத்துல சுத்தி காட்டுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துளு வச்ச மெம்பர் அதை பார்த்தோம். பாக்கி இப்போ 5 வேளை பாங்கு சொல்லக்கூடிய இடம் கொத்துபா அந்த இடத்த பார்த்தோம். யார சொல்லலாம் அந்த ரசூல் அடையுது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யா ஷஃபீஉல் முஸ்லிமீன். ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கக்கூடிய இடம் இது. நம்ம எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரியல, எடுக்கிறாங்க. அதனால நானும் எடுக்கிறேன். காலையில எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் மறைமுகமா லேசா எடுத்தேன். இப்போ எடுக்கிறாங்க, டைரக்டாவே எடுக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா இப்போ வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா மொத்தம் 3 ரூம் இருக்கு. முதல்ல ஒரு ரூமோ, ரெண்டாவது ரூம். முதல் ரூம்ல வந்து யாரும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்துல வருவாங்க. மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன ஈமான் கொள்வாங்க, இங்கே அவங்க மொத்தம் சொன்னாங்க. அதனாலே மொத்தவங்க எனக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போடப்பட்ட இடம் தான் அந்த இடம். அதுல உள்ள போய் பாக்குறாங்க, அப்படி பார்க்க முடியாது. உள்ள பாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ள வரக்கூடாதுன்னு அப்படி போட்டாங்க. உங்கள் முன்னாடி படிச்சு விட்டு 3 போர்டு தான் உங்களுக்கு அடையாளம். ஆதாரம் சொல்லலாம். உள்ள போறவங்க போட்டாங்க, உள்ள போகக்கூடாது. இந்த நாட்டுல இது ஒன்றும் சொல்லல, குணமான முறையில சொல்றாங்க. அபூபக்கர், உமர் 3 போர்டு, சின்ன சின்ன போர்டு உங்களுக்கு அடையாளம். இங்க ஒண்ணும் கிடையாது. மாஷா அல்லாஹ். காலையிலேயே வந்து ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கி அங்க கலிமா எழுத்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக், உமரே கத்தாப் ரலியல்லாஹு தஆலா 3 பேர் அடைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமரே கத்தாப் ரலியல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அழகான சொல்றாங்க, சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அழகான மண்ண ரொம்ப குணமானவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லியும் செயலையும் அப்படியே உள்வாங்கி அவர்களுடைய தலைமுறை இன்னைக்கு 1500 வருஷம் 1500 வருஷம்னா ஒரு தலைமுறை 60 வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 15 தலைமுறைக்கு மேல வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய குணமும் அவங்களுடைய பேச்சும் அழகா அதே மாதிரி இருக்கு. அந்த தன்மையா அல்லாஹ் உலகம் அடுத்து பயன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த பாருங்க, வெளியே சின்ன காம்பவுண்ட் இருக்கு பாருங்க, சின்ன காம்பவுண்ட். நேரம் அந்த 2 பேரையும் வந்து பிடிச்சாங்க. பிடிச்சி அந்த இடத்துல தூக்கு போட்டாங்க 2 பேரையும். அந்த இடம் தான் அந்த இடம். அதுக்கு பின்னாடி ரொம்ப பாதுகாப்பா செம்ப உருக்கி சுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை சுத்தி எல்லாம் ரொம்ப சேஃப்டியா அடைச்சிட்டாங்க. அந்த இடம் தான் நடந்து நினைச்சுதான் அந்த இடம். அதுக்கு அடுத்து 2 தூண் இருக்கு பாருங்க, அதான் பாபு ஜிப்ராஹில். அதற்கு ஜிப்ராஹில் எப்போ வந்தாலும் அந்த வழியா தான் உள்ள வருவாங்க. பாபு ஜிப்ராஹில். இந்த குண்டு கட்டிருக்காங்கல்ல, சேஃப்டி பண்ணிருக்காங்கல்ல, இதுக்கு அடுத்து 2 வெள்ளை தூண் தெரியுது, அதான் பாபு ஜிப்ராஹில். ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர்ற வழி. ஓகே, இந்த கூண்டு அடிச்சிருக்காங்கல்ல, இது ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சில யகூதிகள்ங்கிறாங்க, யூதர்கள், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இது உள்ள வந்து அப்படியே ரோட்ல 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பூமியை தோண்டி உள்ளுக்குள்ள அப்படியே சுரங்கம் அமைச்சு வர்றாங்க.
வந்ததை அந்த மன்னருடைய கனவுலையும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நல்லடியாருடைய கனவுலையும் ரசூலுல்லா அவங்க தெரிவிச்சுட்டாங்க, இந்த மாதிரி வர்றாங்க, என்னுடைய இடத்த வரைக்கும் நோயிட்டு வந்துட்டாங்கன்னு. அதுக்கு பிறகு தெரிஞ்சதுனால தட்டி இதை தட்டி போங்க அப்படிங்கிறாங்க. அலமதுல்லா. அது இந்த மாதிரி சொன்னோடனே அந்த மன்னர் என்ன செஞ்சாரு, அப்படி ஆளை வச்சு பிடிக்க சொன்னாரு. என்னன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சோடனே அந்த 2 பேரையும் அதே இடத்துல தான் தூக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சதி செஞ்சவங்க எல்லாம் சதியோட அந்த அழிச்ச வரலாறு தான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நூறு தல்ஹா ஓகே, அதுக்கு சலாம். சிந்தஹா பாக்குறாங்க. இது மஸ்ஜித் நபவியில நாங்கள் ரசூல்லாவுடைய இடத்த சுற்றிட்டு வந்துட்டோம். இந்த இடம் தான் ரசூலுடைய குப்பா, ரசூல்லா அடங்கி இருக்கக்கூடிய இடம். அந்த குப்பா அது பள்ளிவாசல் முன்னாடி ரசூல்லா அடங்கி இருக்கக்கூடிய மக்பரா. அந்த ரசூலுல்லாவுடைய வீடு இருக்குது. அந்த வீடும் அந்த மெம்பர், இந்த 2க்கு மத்திய உள்ள இடம் சொர்க்கத்துடைய பூங்கா அப்படின்றாங்க. அதனால அந்த ரவுலத்துல் ஜன்னா அந்த இடத்துல போய் தொழுவுறதுக்கு டயம் எடுத்து போய் தொழுவாங்க. இது நாங்கள் வரும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இந்த சிஸ்டம் இல்லை. இப்போ இது புதுசாக இருக்கிற சிஸ்டம் இருக்குது. எல்லாம் கபுல் செய்வானாங்க. எல்லாம் நம்மளை அமல் செய்வதற்கு எல்லாம் வாய்ப்பு பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு அற்புதமான தொகுப்பு. அஜர் சொன்னாங்க போட்டுக்கு அப்படின்னாங்க, அதனால போட்டேன். பாரக்கல்லாஹ். எல்லாம் பரிசு வேணாம் இன்ஷா அல்லாஹ். பார்த்துமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.